இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் கேக் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் 4 பொருள் போதும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி பார்பான் எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேக்கெட்ஸ் ஆஃப் பார்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரிங்காக கிசான் ஜாம் எடுத்திருக்கோம். அடுத்து ஈனும் வந்து இந்த சாஃப்ட்னஸ்க்கு ஃப்ளஃபினஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மில்க் எடுத்திருக்கோம். மேலே ரின்ஸ் பண்ணுறதுக்காக பாதாம் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம டார்க் ஃபேண்டசி சாக்லேட்ஸை வந்து அன்பேக் பண்ணிடலாம். நமக்கு ஒரு நல்ல ஒரு தின் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கடைசியாக நம்ம பண்ணி முடிக்கும்போது அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பால் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம பிஸ்கட்ஸோட அளவுலேயே நமக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதில் ஒன்று நோட் பண்ணிங்கும்போது பால் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம சுற்றுறோம். எப்போவுமே பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒரே டைரெக்ஷனில் தான் சுற்றுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருந்து மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்தோன்னா ஏர் பபிள்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து மாவு வந்து ஒரே ஒரு சீராக இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த பதத்துக்கு வர போகிறோம். இப்போ நம்ம பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது மீன்வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்டாட்டை வச்சிடுறோம். இது எதுக்குன்னா இந்த தண்ணிக்கும் நம்ம வைக்க போகிற அந்த பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு வைக்க போகிற பேக் பண்ண போகிற பாத்திரத்துக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்காக, வைக்க போகிற பாத்திரத்துக்கும் ஒரு மீடியேட்டருக்காக. இப்படி நான் நல்லா இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ நம்ம போய் பேட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க வைக்கிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடைசி நிமிஷத்தில் தான் நம்ம இந்த ஈனோ பேக்கெட் இருக்குல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபிக்காக. இது முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வைக்க போகிற நேரத்தில் தான் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட ஃபுல் ஈனோ பேக்கெட்டையும் போட்டுடலாம். சின்ன பேக்கெட் தானே வாங்கியிருக்கோம்.
ஓகே, இதுதான் மாவோட பதம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி. ஓகே, வந்து எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த கேக் பேன் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இப்போ சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்ல ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து குக்கிங் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நெய் கூட எடுத்துக்கலாம். எல்லா சைட்ஸும் நம்ம பேட்டர் எவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எல்லாத்து பக்கம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சுத்தமாக க்ரீஸ் பண்ணியாச்சு இதை ஆயில் வச்சு. இப்போது நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்ம ஊற்றிக்கிறோம். பார்க்கவே எம்மியாக இருக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் பேனுக்குள்ளே நம்ம இந்த பேட்டரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம்ல அடுப்பில், அதில் கொண்டு போய் வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம பாதாம் பருப்பு இருக்குல்ல, அதை ஒரு சின்ன பிளெண்ட் பண்ணி அதை வந்து மேலே வந்து ரின்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பேட்டர் வந்து கரெக்ட் பதத்தில் ரெடியாகி பாதாம் பருப்புலாம் போட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணோன்னே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து 30 minutes பேக் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் 30 minutes இப்போ வந்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்துலேருந்து இந்த கேக்கை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இதுதான் இப்போ இந்த கேக்கோட வியூ பார்த்துக்கோங்க. மேலே வந்து அந்த கிறிஸ்பி லேயர் வர்ற மாதிரி பாதாம் லேயரை எடுத்து திருப்பி வச்சுக்கிட்டோம் நம்ம. இப்போ வந்து இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் கூட நம்மளால் வீட்டிலேருந்தே செஞ்சுக்க முடியும். கேக் பேக்கிங் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு பைசா கிடைக்கிற ஒரு பிஸ்னஸாகவும் சொல்லலாம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கும் நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச்.